நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியாவோட பதில் தாக்குதல் அப்படின்றது இன்னைக்கு 1:30 மணிக்கு பாகிஸ்தானில் நடந்திருக்கு. பாகிஸ்தானில் பொதுவாக 6 மணிக்கு உதயமாக வேண்டிய சூரியன் அவங்க ஊரில் 1:30 மணிக்கு உதயமாயிருக்கு. அண்ட் அது எல்லாத்தையும் பண்ணது இந்தியாவோட ஏவுகணைகள். ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா பண்ணியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க, எந்தெந்த இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு, மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஒரு போர் விமானம் வீழ்ந்து நொறுங்குறத நம்மளால் வீடியோ காணொலிகளின் மூலமாக உறுதி செய்ய முடியுது. இந்த போர் விமானம் யாரோடது, இந்தியாவோடதா இல்லை பாகிஸ்தானோடதான்ற முக்கியமான சில டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், எந்தெந்த பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்றத நான் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், அதை நீங்கள் சைடில் பார்க்கலாம். சுமாராக 9 இடங்களில் இந்த தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு. வழக்கமாக நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த மாதிரி கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளே தான் தாக்குதல்களை பண்ணியிருக்கோம். டீப் இன்சைட் பாகிஸ்தானி டெரிட்டரிக்குள்ளே நம்ம போய் பெருசாக எந்த ஒரு தாக்குதலும் பண்ணதில்லை. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்குள்ளே கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் போய் ஒரு சிட்டியை நம்ம தாக்கியிருக்கோம். அண்ட் அந்த சிட்டியை தாக்குனதுக்கான ஃபூட்டேஜஸ் பாகிஸ்தானி நபர்களின் மூலமாகவே வீடியோ எடுக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ட்விட்டர் பக்கம் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாகிஸ்தானியர்கள் கண்டமணிக்க ப்ராபகண்டாவாக பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் ட்விட்டர் அப்படின்ற சமூக வலைத்தளம் பேன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எப்படி இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, VPN போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் VPN டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க லீகலாக VPN யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தானி அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கான பர்மிஷனை வாங்கணும். ஸோ பாகிஸ்தானி அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷனை வாங்கி VPN யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சாதாரண சிட்டிசன்ஸாக இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் அரசாங்கத்தோட ப்ராபகண்டா பரப்புகிற நிபுணர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த தருணத்தில் பாகிஸ்தான் சைட்லேருந்து வரக்கூடிய எல்லா ட்வீட்டையும் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டில் ஒரு லோடு உப்போட தான் எடுத்துக்கணும். ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து உண்மையான தகவல் என்ன அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ இந்த தாக்குதலில் நம்ம எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படை ஸ்கேல்ப் மற்றும் ஹேமர் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்கேல்ப் மற்றும் ஹேமர் ஏவுகணைகள் இரண்டுமே ரஃபேல் போர் விமானத்திலிருந்து தான் இயக்கப்படும். ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் ஸ்டார்ம் ஷேடோ. உக்ரைன் போரில் ஸ்டார்ம் ஷேடோ அதோட திறனை பல இடத்துல நிரூபிச்சிருக்கு. என்னதான் ரஷ்யன்ஸ் இதை இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாலும் இது ஒரு கேப்பபிளான ஏவுகணை தான். பாகிஸ்தானால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஆஃப்கோர்ஸ். ஸோ இந்த ஏவுகணையோட ரேஞ்ச் 250 கிலோமீட்டர். ரஃபேலில் மட்டும்தான் இதை ஏவ முடியும். கூடுதலாக ஹேமர் அப்படின்ற ஒரு ஏவுகணை இருக்குது. இது ஒரு INS மற்றும் GPS கைடட் மிசைல் பாம். இதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். இப்போது இதற்கு முன்னாடி பாலாகோட்டில் நடந்த ஸ்ட்ரைக்குக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாகோட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நம்ம பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸுக்கு உள்ளே நுழைஞ்சு பண்ணிட்டு வந்தோம். பட் இப்போது நம்மளோட எல்லா போர் விமானங்களும் இந்தியன் ஆக்குபைட் டெரிட்டரி ஆர் இந்தியன் அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்டு டெரிட்டரிக்குள்ளே இருந்து மட்டும்தான் இதை ஏவியிருக்காங்க. POJKக்குள்ளேயும் போல் அண்ட் பாகிஸ்தானி டெரிட்டரிக்குள்ளேயும் போல் நம்மளோட இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருந்தே இந்த தாக்குதலை பண்ணிவிட்டு லேண்ட் ஆகிருக்காங்க. இப்போ ஏர்ஃபோர்ஸை தாண்டி இந்தியன் ஆர்மி பிரம்மோஸ் மற்றும் நம்மளோட பிரளய் பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மி இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் அப்படின்னாலே பிரம்மோஸ் மற்றும் பிரளய் பலிஸ்டிக் ஏவுகணை தான். ஷார்ட் ரேஞ்சுக்கு பினாக்காஸை நம்ம பயன்படுத்துவோம். பட் ஷார்ட் ரேஞ்சில் பினாக்காஸை பயன்படுத்தி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ எய்தர் இது பிரம்மோஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா பிரளய் பலிஸ்டிக் ஏவுகணையாக இருக்கும். இப்போ இந்த 2 ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் தாக்குதல்கள் எல்லாமே இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருந்து மட்டும்தான் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், அப்போ நம்மளோட போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே நுழையவில்லையா? அப்படி இருக்கிறப்ப ஜம்மு காஷ்மீரில் கிராஷ் ஆனது யாரோட விமானம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். முதல் விஷயம், ஜம்மு காஷ்மீரில் கிராஷ் ஆனது ஒரு போர் விமானம் தான். இதை நம்ம 200% உறுதி செய்யலாம். ஏன்னா நமக்கு அதற்கான வீடியோ எவிடன்ஸ் அப்படின்றது தெளிவாக இருக்குது. அந்த வீடியோவில் இந்த போர் விமானத்தை ஒரு சர்ஃபேஸ் ஏர் மிசைல் சுட்டு தள்ளுறதும், அதுக்கப்புறமா அந்த போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி அந்த போர் விமானத்தோட ஆமோ ஒன்று குக் ஆஃப் ஆகி வானத்தில் பறக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 100% இது ஒரு போர் விமானம் சர்ஃபேஸ் ஏர் மிசைலால் சுட்டு தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரோட போர் விமானன்றது. இப்போ அந்த கிராஷ் சைட்டுக்கு போய் வீடியோ எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 19 நிமிஷத்துக்கு வீடியோ இருக்குது. அதை நம்ம இன்ச் பை இன்ச்சாக பார்க்குறப்ப சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. அதிலிருந்து டிசைசிவாக இந்த விமானம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிவெடுக்க முடியல. பட் ஓரளவுக்கு நம்மளால் இதை நேரோ பண்ண முடியுது.
ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு என்ஜின் தான் அந்த கிராஷ் சைட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட். சிங்கிள் என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப பாகிஸ்தான் கிட்ட ஏகப்பட்ட விமானங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட ட்வின் என்ஜின் ஏர்கிராஃப்டே கிடையாது, எல்லாமே சிங்கிள் என்ஜின் தான். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன் தான். ஒன்று நம்மளோட மிராஜ் 2000, இன்னொன்று நம்மளோட தேஜஸ் மாதிரியான போர் விமானம். இப்போ இந்த சிங்கிள் என்ஜினை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறப்ப அதில் சில முக்கியமான ஸ்ட்ரக்சரல் விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதை வச்சு நிறையவே இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு RD-33 என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. RD-33 அப்படின்றது ரஷ்ய தயாரிப்பு என்ஜின். இந்த RD-33 தான் இது இருக்குதுன்ற பட்சத்தில் அப்போது கிராஷ் ஆகிருக்கிற விமானம் JF-17 தண்டர். இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விமானம் அதோட வடிவமைப்பு மற்றும் இந்த விமானத்தோட மூக்குப்பகுதி அது வேற ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதையும் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர் பக்கத்தில் போடுறாங்க. அந்த மூக்குப்பகுதி கருப்பு கலரில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். JF-17 இந்த மாதிரி கருப்பு கலர் மூக்குப்பகுதியை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட மிராஜ் 2000 இந்த மாதிரி கருப்பு கலர் மூக்குப்பகுதியை பயன்படுத்துது. முதலே நம்ம சொல்லிட்டோம், இது ட்வின் என்ஜின் ஃபைட்டர் ஜெட் இல்லை, சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஜெட்டுன்னு. அப்போது கருப்பு கலர் மூக்கு பகுதியை பயன்படுத்தக்கூடிய இந்தியாவோட சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது மிராஜ் 2000 மட்டும்தான். ஸோ இது மிராஜ் 2000 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ரிப்போர்ட்ஸை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் 1 மணி நேரத்தில் இந்தியாவோட 2 போர் விமானங்களை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 3 மணி நேரம் கழிச்சு 5 போர் விமானத்தை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு 5 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏவன ராக்கெட்டே நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பாகிஸ்தானோட ப்ராப்பகண்டா பரப்புற நிபுணர்கள் பண்ணுற வேலை. இப்போது இது எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும், மிஸ்இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம என்ன நடக்குதுன்றதை ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளே இறங்கி உட்காந்து ரீசர்ச் பண்ணால் தான் உண்டு. ஸோ RD-33 என்ஜின்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஸ்கிமேட்டிக்ஸையும் இந்த கிராஷ் சைட்டில் இருக்கக்கூடிய என்ஜினையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப இது JF-17 இருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்றது நமக்கு இனிஷியலாக தெரிய வருது. அண்ட் இந்தியாவோட ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்ட எல்லா போர் விமானங்கள் மற்றும் அந்த போர் விமானங்களோட பைலட்ஸ் எல்லாருமே அக்கவுண்டட், அதாவது சேஃபாக ரிட்டர்ன் ஆயிட்டாங்கன்றத இந்தியாவோட அஃபிஷியல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் பாகிஸ்தான் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரியும் இந்தியாவோட 2 போர் விமானங்களை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு CNN போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லக்கூடிய இந்த கருத்தை நம்ம ஏன் சீரியஸாக எடுக்க மாட்டோம் அப்படின்னா, இதே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறமா இன்னொரு தகவலை கொடுக்குறாங்க, இந்தியாவோட சோல்ஜர்ஸ் சில பேரை நாங்கள் பிரிசனர் ஆஃப் வாராக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த நியூஸ் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறப்ப சில மணி நேரங்கள் கழிச்சு என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எந்த ஒரு இந்தியன் சோல்ஜரையும் பிரிசனர் ஆஃப் வாராக பிடிக்கல அப்படின்றாங்க. ஸோ இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பாகிஸ்தானோட அஃபீஷியல்ஸே கொடுக்குறப்ப அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா செய்தியையும் நம்மளால் நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஸோ பாகிஸ்தானியர்கள் ஒரு பக்கம் 5 போர் விமானத்தை சுட்டு தள்ளிட்டோன்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியன் ஏர்ஸ்பேஸை தாண்டி பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே இந்திய போர் விமானங்கள் நுழையவே இல்லை அப்படின்றோம். அப்போ எப்படி நீங்கள் சுட்டுத்தள்ள முடியுன்ற கேள்வி இந்த இடத்துல வருது. ரெண்டாவது, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலின் மூலமாக ஜம்மு காஷ்மீரில் இந்தியன் ஆக்குபைட் டெரிட்டரியில் தான் இந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற போர் விமானம். ஸோ இது பாசிபிளி ஒரு எதிரியோட போர் விமானம் நம்மளோட டெரிட்டரிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தான் இருக்கணும். அதற்கு மீறி வேறு ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 2019 நமக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டரே நம்ம சுட்டு வீழ்த்தணும் பார்த்தீங்களா, கம்யூனிகேஷன் எரர்னால. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர்னால நம்மளோட போர் விமானத்தை நம்மளே சுட்டு தள்ளியிருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒருவேளை நம்மளோட போர் விமானமாக இருந்துச்சுன்னா. பட் உண்மை எது அப்படின்றது நமக்கு அஃபிஷியல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து வரக்கூடிய தகவலுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் அது 10 மணிக்கு தான் நடக்க போகுது. ப்ரீஃபிங் 10 மணிக்கு நடக்கும். அப்போ தான் எக்ஸாக்டாக எத்தனை போர் விமானங்கள் லாஸ் ஆகிருக்கு, பாகிஸ்தானி சைடு எவ்வளோ லாஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவு அப்படின்றது இருக்காது. நம்ம யாருக்காண்டியும் நம்மளோட லாஸஸை மறைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாகிஸ்தானியர்கள் கேடு கெட்டவங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். கார்கில் யுத்தத்தில் அவங்களோட சொந்த வீரர்களை புதைக்கிறதுக்கு மறுத்த, பாடிஸை வாங்க மறுத்த இராணுவத்தோடு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல முக்கியமாக உணர்ந்தாகணும். ஸோ சுட்டு தள்ளப்பட்டது JF-17 இருந்தாலும் பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த விமானத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தானியர்களோட தாரக மந்திரம்.
தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது. அவங்க எவ்வளோ வீரமாக சண்டை போட்டான் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். இதுதான் நம்மளோட சூழ்நிலை. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன ஏது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு கன்ஃபார்ம்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவுகணை தாக்குதல். இந்த ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தானியர்களே வீடியோ எடுத்து அவங்களோட ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஜம்மு காஷ்மீரில் கிராஷ் ஆன அந்த ஏர்க்ராஃப்ட், இது ஒரு ஃபைட்டர் ஜெட்டு தான். இது ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கு. முக்கியமான விஷயம், ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கு. இது இன்னர்ட் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகலை. ஏன்னா விழுந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற ஒரு ஆயுதம் குக் ஆஃப் ஆகி பறக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இது ஒரு ஆக்டிவ் காம்பேட்டில் இருந்த போர் விமானம் கிராஷ் ஆகிருக்கு. இந்த கிராஷ் ஆன போர் விமானம் ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்க்ராஃப்ட். சிங்கிள் என்ஜின்றப்ப 2 நாடுகளுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 போர் விமானம் தான். ஒன்று மிராஜ் 2000 இருக்கணும், இல்லை அப்படின்னா தேஜஸ் போர் விமானமாக இருக்கணும். பட் பாகிஸ்தான் சைடில் அப்படி கிடையாது. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா போர் விமானமுமே சிங்கிள் என்ஜின் தான். அவங்ககிட்ட ட்வின் என்ஜின் ஏர்க்ராஃப்டே கிடையாது. ஸோ விழுந்த ஏர்க்ராஃப்ட் பாசிபிலிட்டி படி அதை பாகிஸ்தானோட தான் இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. பட் அதில் ஒரு சின்ன பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவோட மிராஜ் 2000 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேஜஸில் இந்த மாதிரி கருப்பு கலர் மூக்குப்பகுதி நம்ம மேனுஃபேக்சரே பண்ணலை. ஸோ தேஜஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு பாசிபிலிட்டி, மிராஜ் 2000 இல்லைன்னா JF-17 ஆர் F-16 ஃபைட்டர் ஜெட்டாக இது இருக்கும். ஸோ இந்த காணொலி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக கள நிலவரத்தை புரிய வச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அந்த போர் விமானம் எந்த போர் விமானம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய வந்துடும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் அப்படின்றது வரவேற்கப்படுகின்றனர். நல்லது பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.